சரியா? அடுத்தது பார்ப்போம். அடுத்தது இந்த 14வது கேள்விக்கு வாங்க. 14வது 14வது கேள்விக்கு வாங்க. இந்த 14வது கேள்விக்கு வாரத்துக்கு முதல்ல நான் சில விஷயங்கள் கதைக்கணும். அதை கொஞ்சம் விளங்கணும் பாருங்க. இந்த சடப்பொருட்களை விரிவு கொண்டு திண்மத்துக்கான விரிவும் பார்த்து திரவ விரிவும் பார்க்கணும், வாயு விரிவும் பார்க்கணும். சரியா? ஆனா திண்ம விரிவு வந்து பார்க்கக்குள்ள அது வந்துக்கிட்டு நீள விரிவு காய்க்கலாம், பரப்பு விரிவு காய்க்கலாம், அது வந்துட்டு கனவள விரிவு காய்க்கலாம். இது 3 நிச்சயமா அதுக்கு இருக்கும். ஆனா திரவத்துக்கு வந்துக்கிட்டு கனவளவு விரிவு மட்டும்தான் செய்யற கதைக்கு, நீளம் பரப்பு விரிவு செய்யறதுல கதைக்கே இல்லை. அப்படின்னு சொன்னா திண்மத்துக்கான கனவள விரிவு வந்து பார்க்கல எப்படி பார்த்தோம்னு சொன்னா அதனுடைய டெல்டா வி கனவளவு ஏற்பட்ட மாற்றம்ன்றது வி நோட் கேமா தீட்டா ஆரம்ப கனவளவு விரிவு குணம் வெப்பநிலை பார்த்தேன். அதே இது என்ன செய்யலாம் கொண்டு பார்த்தோம். சரி, வேற என்ன பார்த்தோம்டா இறுதி கனவளவு வின்னு எடுத்தோம்னா வி நோட் 1 + கேமா தீட்டான்லாம் பார்த்தேன். இதே அப்படியே என்ன செய்யலாம்டா திரவத்தின் கனவளவுக்கு என்ன செய்யலாம் பாவிக்கலாம். அதாவது திண்மத்தின் கனவளவு விரிவு நடந்தா என்னென்ன சமன்பாடுகள் நடக்கும், என்னென்னலாம் கதைக்கணும், அது அப்படியே என்ன செய்யலாம்டா திரவத்தின் கனவளவுக்கும் என்ன செய்யலாம் கதைக்கலாம்னு சொல்றேன். இப்ப நான் என்ன செய்வேன், திரவத்தையும் சம்பந்தப்பட்டு கதைக்க போறேன். அதுக்கு கொள்ளையா யோசிக்கையில திண்மத்தை காய்ச்சி மாதிரி என்ன செய்வேன் மாறி யோசிச்சு. உதாரணத்துக்கு ஆரம்பத்தில் இருபத்தி திரவம் கொண்டிருக்கின்ற வெப்பமே திரவத்தின் ஆரம்ப கனவளவு வீணோட வெப்பமே ஒரு வெப்பநிலையை டீட்டா பாகாய்ச்சியால ஏற்றுறேன். அப்படி ஏற்றினா இறுதியா ஒரு கனவளவு கூடி இறுதியா வி என்ற கனவளவு அதன் வெப்பமே கனவளவு மாற்றம் கேட்டா இது சமன்பாடு, இறுதி கனவளவு வி கேட்டா இது சமன்பாடு. இந்த சமன்பாடு என்ன செய்யலாம் திரவத்துக்கு என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திரவத்துக்கும் ஒரு காமா ஒன்று இருக்கும், அது வேற காமா ஒன்று வரும், அது கனவளவு விரிய குணம் உண்டு, அதை என்ன சொல்றேன். அது ஒவ்வொரு திரவத்தை உதாரணத்துக்கு திண்மம் நடுவுல ஒரு திண்மத்துக்கு ஒன்று அந்த மாதிரி என்ன செய்வாச்சுன்னா இதுக்கு என்ன செய்வான் ஒரு கேமா ஒன்று வரும், அந்த கேமா என்ன செய்யும் அது தரப்படும், அதை போட்டு என்ன செய்யலாம் கணக்கு செஞ்சு கொண்டு போறோம். இப்ப இந்த 17வது கேள்விக்கு வாங்க. இப்ப இந்த 17வது கேள்விக்கு என்ன செய்யுங்க வாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா போதும் முழங்குதா. சரி, 17வது கேள்வியில 14வது கேள்வியில அங்க வேற மாதிரி படம் இருக்கி நான் என்ன செய்யறேன்னா வேற மாதிரி கீறுவேன். அது அப்படித்தான் கீறணும்ன்ற அவசியம் இல்லை, நான் வேற வடிவத்துல கீறுவேன். இப்படி கீறுவேன், அந்த பாத்திரத்தை இப்படி கீறுவேன், கொஞ்சம் நீங்க விளங்கப்படுத்துறதுக்கு லேசாக இப்படி கீறுவேன். இப்படி ஒரு பாத்திரம் ஒன்று இருக்கு. சரியா? இந்த பாத்திரம் வந்து இப்படி இருக்கின்ற. சரி, இந்த பாத்திரம் இப்படி இந்த பாத்திரத்தினுடைய கனவளவை பிஜி என்றும் அந்த பாத்திரத்தின் கனவள விரிய குணம் இருக்கிறவர் அதை வந்துட்டு கேமா ஜி அந்த மாதிரி சொல்லிப்பாடுது. சரியா? இந்த பாத்திரத்துக்குள்ள இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு விஎம் கனவளவுக்கு என்ன செய்யலாம்னுச்சுன்னா இரசம் இருக்கு. இரசத்துல இந்த மர்க்யூரின்னு சொல்லலான்னு அதால சிமோலியம் பண்ண மாதிரியும் இந்த இது வந்து கண்ணாடி பாத்திரம் பண்ணதால கிளாஸ் செல்லத்தால ஜி அந்த மாதிரி மென்ஷன் அதை போட்டு காட்டிருக்கு. சரியா? இரசத்துக்கண்டு ஒரு கனவளவு விரிய குணம் வரத்தானே வேணும், அது வந்துக்கிட்டு கேமாயம் பண்ண மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இப்ப கேள்வி என்னச்சுன்னா இப்ப இந்த முழு கனவளவுல இவ்வளவுக்கு இரசம் இருந்தா நிச்சயமா வெற்றிடம் அவ்வளவு கனவளம் இருக்கலவா. இந்த கனவளவு எப்பவும் எப்படி இருக்கணும்னு சொன்னா மாறாம இருக்கணும். எப்பவும்டா இதுல வெப்பநிலையை நீங்க உயர்த்தினாலும் இரசமும் விரிவடையும், கண்ணாடி பாத்திரம் விரிவடையும். ரெண்டும் விரிவடைஞ்சாலும் விரிவடைய கூட மேலுக்கு வரும். அப்ப இந்த கனவளவு என்ன செய்யும் மாற பார்க்கும். விரிவடைய கூட இது கொஞ்சம் கீழுக்கு இறங்க பார்க்கும். பன்னரம் என்ன செய்யும் இந்த கனவளவு கூடிய குறைய ஒரு மாற்றம் வரும், அந்த மாற்றம் என்ன செய்யப்படாதான் வரப்படாதான். அப்படி வரப்படா என்று சொன்னா ராமிக்கக்குள்ள நெல் விஜி ஓவர் விஎம் இந்த பெருமானம் என்னன்ற கேள்வியா கட்டிக்கலாம். என்ன கன்செப்ட் பண்ணுச்சுன்னா இங்க பாருங்க, உண்மையா இன்னும் இதுக்குள்ள இன்னைக்கு கனவளவு இருக்கலவ இரசத்தின கனவளவு நான் வந்துக்கிட்டு ஒரு 20 சென்டிமீட்டர் கனவு எடுக்கணும். இது வெற்றிட மாதிரி இந்த கனவளவு வந்துட்டு நான் ஒரு 50 சென்டிமீட்டர் கனவு எடுக்கணும். முழு கண்ணாடி பாத்திரத்தின கனவளவு ஆரம்ப கனவளவு வைக்க முடியும்னா 70 சென்டிமீட்டர் கனவு வைக்க போகுது. இப்ப நீங்க வெப்பநிலையை வேட்டாடக்குள்ள உள்ள இருக்க திரவமும் விரிவடையும், கண்ணாடி பாத்திரமும் என்ன செய்யும் விரிவடையும். ரெண்டும் விரிவடைஞ்சா ரெண்டுலையும் கனவளவுல ஒரு மாற்றம் ஒன்று வரும் இல்லவ டெல்டா வி,
அதுக்கு வி நோட் கேமா டீட்டா செய்யலாம், ரெண்டுக்கும் பயன்படுத்தலாம். முன்னாம் சொல்லியிருந்தேன், அது திரவத்துக்கும் பயன்படுத்தலாம் கனவளவுக்கு, திண்ம பாத்திரத்துக்கு மீன் செய்யலாம் பயன்படுத்தலாம் செய்யலாம், ரெண்டுக்கு மீன் செய்யலாம். நீங்க சமன்பாட்டை கொண்டு செய்யலாம், பயன்படுத்தலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அவன் என்ன நிபந்தனையில கேள்வியை வச்சுக்கான்னு சொன்னா, இது என்னதான் வெப்பநிலையை உயர்த்தினாலும் இந்த வெற்றிடமைய கனவளவுகிற இந்த 50 சென்டிமீட்டர் கணம் இது எப்பவுமே செய்யணுமா, மாறாம இருக்க வேணுமா. அந்த நிபந்தனையில இந்த பின்னம் என்னன்றான் கேள்வியா கேட்டிருக்கு. சரிங்க, எப்போ மாறாம இருக்குமா உங்களுக்கு வழங்கணும், இரசமும் விரிவடையும், அந்த பாத்திரம் விரிவடையும். சரி, இரசம் விரிவடைஞ்சு ஒரு 24 சென்டிமீட்டர் கணத்துக்கு வருது வெப்பமே. அப்ப இரசத்தின் டெல்டா வி கனவளவு மாற்றம் எவ்வளவு வந்துச்சுன்னா 4 சென்டிமீட்டர் கணம். இவருக்கு எவ்வளவு கனவளவு மாற்றம் வருதோ, எவ்வளவு விரிவடையுதோ அதே விரிக்கும் வருதுன்னு எடுக்குன்னு. உதாரணம் இவர் 74 சென்டிமீட்டர் கணம் விரிவடைஞ்சு 74 சென்டிமீட்டர் கணத்துக்கு வராண்டு. அப்ப இவர் டெல்டா வி எவ்வளவு வரைக்கும் வந்துச்சுன்னா 4 சென்டிமீட்டர் கணம் வாங்கி போகுது. நான் என்ன சொல்லணும்னா, ரெண்டு பேருக்கும் திரவத்துக்கும் திண்மம் ரெண்டு பேருக்கும் டெல்டா வி அதாவது விரிவு வெப்பநிலையோட விரிவோடு வரும் இல்லையோ கனவளவோட விரிவு, அது ரெண்டுக்கும் சமனா வருமாமண்டா, ரெண்டுக்கும் சமனா வருமாமண்டு சொன்னா நான் சொல்றேன் இது மாறாம இருக்கும்னு சொல்றேன். பாருங்க, இப்ப இவருக்கு 4, இவருக்கும் டெல்டா வி 4. பாருங்க, இப்ப ஆரம்பத்துல இவர் 20, இவர் 70 நிக்க போல இந்த வெற்றிடம் வந்துட்டு 50 அறிக்க போகுது. இறுதியா வெப்பநிலை உயர்த்திறதால இவர் 4 சென்டிமீட்டர் கணம் விரிவடைஞ்சு இறுதியா 24க்கு வாரார். இவரும் அதே மாதிரி 4 சென்டிமீட்டர் கணம் விரிவடைஞ்சு இறுதியா 74க்கு வாராரு. அப்ப இவர் 74, இவர் 24 இப்பவும் எவ்வளவு மாற்றம் வரப்போகுது, 50. இப்போ அந்த மாற்றம் அப்படி இருக்குமே இருக்காது, இருக்கும். அப்படின்னு சொன்னா இவரும் விரிவடைவார், அவரும் விரிவடைவார். என்ன நடந்தாலும் இது மாறாம இருக்கணும்னு சொன்னா இரசத்தினுடைய விரிவும் அந்த பாத்திரத்தினுடைய விரிவும் சமனடிக்கும். நான் சொல்றேன், டெல்டா விஎம் இரசத்தினுடைய விரிவும் அந்த கண்ணாடி கிளாஸின் விரிவும் சமனாவார சந்தர்ப்பத்திலான் இதை பிரிக்கும், மாறாம இருக்கும் இந்த வெற்றிடம். அப்ப இரசத்தின விரிவுக்கும் அந்த சமன்பாடை பாவிக்கலாம் தானே. இரசத்தின் ஆரம்ப கனவளவு எவ்வளவு செஞ்சுச்சுன்னா விஎம், இரசத்தினுடைய கேமா எம் மட்டும் தான் தெரியும். சரி, அதனுடைய வெப்பநிலை வச்சு தீட்டா. கண்ணாடி கிளாஸுக்கு பாவியம்னா அதனுடைய ஆரம்ப கனவளவு விஜி என்று தரப்பட்டிருக்கு, அதனுடைய கேமா ஜி என்றும், அதனுடைய வெப்பநிலை வச்சு தீட்டா. ரெண்டுக்கும் வெப்பநிலை வச்சு ஒன்றா தானே வேண்டாம், மொத்தம் வெப்பநிலை கொடுக்கக்கூட. இது பாத்திரம் எவ்வளவால வெப்பநிலை கூடப்படுதோ அதே வெப்பநிலை செய்யும் அந்த திரவத்தின் கிடத்தி கூட்டப்படும். அப்ப ரெண்டுக்கும் தீட்டான் செய்யும் வெட்டுப்பாடு இல்லாம. உங்களுக்கு வேணும் என்ன, விஜி ஓவர் விஎம் தானே. அப்ப இதை கீழே எடுத்துருந்துச்சுன்னா கேமா எம் ஓவர் கேமா ஜின்னு வந்திருக்கும். விஜி ஓவர் விஎம் என்பது கேமா எம் ஓவர் கேமா ஜின்னு வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்திருக்கும். 20வது வேலைக்கு வாங்க. 20வது அதை நோட் பண்ணி எடுத்துட்டு 20வது வேலைக்கு வாங்க. இருபதாவது கேள்விக்கு வாங்க. அழிக்கணும். இருபதாவது கேள்வி, சீரான உருளை பாத்திரம் உண்டு கனவளவு விகிதத்திறன் காமாவுடைய எண்ணமாக சொல்லப்படுது. இப்ப சீரான உருளையுடைய பாத்திரம் பண்ணா பிடிக்க போகுது. சரியா, உருளையுடைய பாத்திரம்டா அடிப்பரப்பும் வட்ட குறுக்கோட்டு பறவைக்கும் மேல்பரப்பு மென் செய்யணும்னா ஒரு வட்ட குறுக்கோட்டு பறவை. சீரான உருளையுடைய பாத்திரம் சொன்னா குறுக்கோட்டு பறவைங்க மென் செய்ய போகுது, மாறாம இருக்க போகுது. சரியா, அப்ப இதனுடைய அந்த திண்மத்துக்கு கீழே ஒரு குறுக்குவெட்டு பரப்பு உண்டிங்கன்னா இந்த குறுக்குவெட்டு பரப்பு நான் வந்துட்டு ஒரு ஏ நோட்டன் எடுக்கன்னு ஏ நோட்டன் வரையும் சரி நான் எடுக்க. என்னுடைய ஏக பரிமாண விரியத்தை தந்திருக்கி அல்பாண்டு நீங்க தந்திருக்கேன். அநேகமா திண்மமண்டு வரக்குள்ள கனவளவு சம்பந்தப்பட்டாலும் உதாரணம் திண்மமண்டு வரக்குள்ள இவரு கனவளவு கேமா தான் தேவைன்னு வேற கேமா தான் தேவைன்னு சொன்னாலும் வேற கேமா தான் தேவைன்னாலும் கேமா நேரடியாக தர மாட்டான். இதுக்கு திண்மத்துக்கு திரவத்துக்கு நேரடியாக கேமா தந்தாலும்
திண்மத்துக்கு வந்து என்ன செய்யணும் அல்ஃபா தருவான். அப்ப அல்ஃபா இவர் அல்ஃபா வேண்டா இவரை காம வந்துக்கிட்டு 3 அல்ஃபா வரைக்கும் என்ன செய்யணும் தீர்மானிக்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இவருக்கு பரப்பு விரிய குணம் பீட்டா வேணும்னு வைப்போமே அதை பிடிக்க போகுது 2 அல்ஃபா வரைக்கும் போடுன்னு தெரியும். அதாவது அல்ஃபா தரக்குள்ள காமா 3 அல்ஃபாவும் பீட்டா 2 அல்ஃபான்னு செய்யணும் தெரிஞ்சிருக்க போகணும். அநேகமா கேள்விகள்ல திண்மம் தரப்படக்குள்ள அல்ஃபா தான் தருவான். ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கு ரிப்போர்ட்டு தெரிஞ்சிருப்பா தரப்படா. சரி, இப்ப என்ன நடக்குதான்னு சொன்னா இப்ப இதுக்குள்ள வந்துங்கிட்டு ஒரு H நோட் உயரத்திற்கு இதுக்குள்ள வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு H நோட் என்ற உயரத்துக்கு திரவம் நிற்கிறான். H நோட் உயரத்து திரவம் ஒன்றிக்கு அந்த திரவத்தின் கனவள விரிவு வந்து கேமான்னு சொல்லப்பட்டு. அப்ப இதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு கனவளவு திரவம் நிற்கத்தானே போகுது. அப்ப திரவத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்த கனவளவு நான் B நோட் எடுத்துச்சுன்னா அதுக்கு என்ன செய்யலாம்டா A நோட் இன்டு H நோட் மாதிரி செல்லலாம். திரவத்தின் ஆரம்ப கனவளவு செய்யலாம் A நோட் H நோட் மாதிரி கேட்கலாம். சரி, இப்ப என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னா அந்த வெப்பநிலையை வந்துட்டு டீட்டா அண்ட பாவசியாக ஏற்ற போறாங்க. உயர்த்தினா என்ன நடக்கும்? பாத்திரமும் விரிவடையும், திரவமும் விரிவடையும். பாத்திரம் விரிவடையாமண்டா இந்த குறுக்குவெட்டு பரப்பு விரிவடையும், இந்த நீளம் கூடும், அகலம் எல்லாமே என்ன செய்யும் கூடும். சரி, பாத்திரம் விரிவடைஞ்சு கொண்டு இப்படி பெரிய ஒரு பாத்திரமா மாறப்போகுது. பாத்திரத்தை விரிவடைக்கணும் என்ன வருது அது அடிப்படை விரிவடைஞ்சு இப்படி வாராங்க. சரி, நான் சொல்றேன் ஆரம்பத்துல இவர பரப்பு ஏ நோட்டா இருந்தா இப்ப இறுதி பரப்பு அடிப்பரப்பு ஏ நோட்டா ஆகிக்குமே இல்லை, அது வேற ஒரு பரப்பு ஏ அடிக்கும். பரப்பு ஏ அடிக்கும். உங்களுக்கு விளங்கணும் பாத்திரம் விரிவடையக்குள்ள பரப்பு நீளம் கனவளவு எல்லாமே விரிவடைந்தது. அப்ப கீழே அடிப்பரப்பு மென்ஷன் விரிவடைஞ்சி அப்ப ஆரம்ப பரப்பு ஏ நோட் இறுதியா விரிவடைஞ்சு ஏ நோட் ஏ என்று வருதாம சொன்னா அந்த பாத்திரத்தின் அடிப்பரப்புக்கான சமன்பாடு ஏக்கினான் இப்படி போடலாம ஏ நோட் 1 பிளஸ் டீட்டா டீட்டான்னு கொண்டு எழுதலாம் தானே. தானே பரப்பு விரிவில் இறுதி விரிவுக்கான சமன்பாடு. இதுல பீட்டா வேணும், பீட்டா தட்டுப்பாடு. ஆனா பீட்டாக்கு என்ன செய்யலாம் 2 அல்பா கொண்டு போய் போடலாம் தானே. அப்ப நான் என்ன செய்யறேன் இன்னைக்கு 2 அல்பா கொண்டு போய் போடுவேன். போட்டு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு ஒரு சமன்பாடு வரப்போகுது. சரி, இது பாத்திரம் விரிவடைந்த கொண்டு எழுதியாச்சு. இரசமும் விரிவடையும் தானே. அப்ப இரசமும் உழுகை அந்த இரசம் சாரி உழுகை திரவம் விரிவடைஞ்சு செய்யும். இறுதியா இவ்வளவு கொண்டு இவ்வளவு உயரத்துக்கு வருது இருக்கும். இந்த உயரம் என்னன்னு தெரியா அந்த உயரத்தை நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இவ்வளவு உயரத்தையும் வந்துட்டு ஒரு எச் மாதிரி எடுக்கணும். அவ்வளவு உயரத்தை நான் என்ன செய்யறேன் ஒரு எச் எடுக்கணும். இரசத்தின் ஆரம்ப கனவளம் இந்த சாரி இவ்வளவு திரவத்தினுடைய ஆரம்ப கனவளம் வீ நோட் வேண்டும். இறுதியா இவ்வளவு கனவளம் வருவதில்லை விரிவடைஞ்சு கொண்டு அப்படி இறுதியா வார அந்த கனவளவு நான் என்ன செய்யறேன் அது வி என்ன எடுக்கேன். எடுத்தேன்னு சொன்னா இந்த கனவளவுக்கு நான் ஏ இன்டு ஹெச் செய்யலாம் தானே. அரை கனவளவுக்கு என்ன செய்யலாம் ஏ இன்டு ஹெச் என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம். என்னோட இறுதி கனவளவு சொல்லுவோம் இன்னைக்கு அடிப்பரப்படுது இந்த உயர தலைவைக்கு என்ன செய்ய வரப்போகுது. சரியா, இப்படி வந்து இருக்க போகுது. இது சிம்பிளா இப்ப என்ன நடக்கும் மனுஷன்னா பாத்திரமும் விரிவடையும் உள்ளே திரவம் விரிவடையும். சரியா, பாத்திரம் சும்மா திரவம் கற்பனையா யோசிங்க. திரவம் விரிவடையாம பாத்திரம் மட்டும்தான் விரிவடையுதுன்னு சொன்னா சரி கற்பனை எடுங்க. இப்ப பாத்திரம் கற்பனையா உள்ளிய திரவம் விரிவடையல் என்று பாத்திரம் மட்டும்தான் விரிவடைஞ்சு என்ன நடக்கும்டா பாத்திரம் விரிவடைய என்ன செய்யும் இரசம் இந்த உள்ளிய திரவம் கீழுக்கு இறங்கும். அப்ப இந்த ஆரம்ப உயரத்தை விட இறுதி அவார உயரம் எப்படி குறைய மாதிரி வளரும் மாறி அப்படி ஒன்று நடக்கும். இது இப்ப திரவம் விரிவடையாம இல்லை. இன்னும் ஒன்று நடக்கும்னுச்சுன்னா பாத்திரம் விரிவடைய திரவம் கீழ் நோக்கி இறங்கி வேறம் குறைஞ்சாலும் திரவம் என்ன செய்யும்னுச்சுன்னா கூட விரிவடையும். நான் ஆரம்ப முதலாவது கிளாஸ்ல சொல்லியிருந்தேன் இந்த திண்மத்தினுடைய விரிவை விட திரவத்தின விரிவை பிடிக்கும்னா கொஞ்சம் கூட வரைக்கும். அப்படி கூடைக்கு என்ன நடக்குமாண்டா கண்ணாடி பாத்திரம் விரிவடைஞ்சு இரசம் கீழுக்கு இறங்கினாலும் அந்த பாத்திரம் விரிவடைஞ்சு இந்த உள்ளிய திரவம் கீழுக்கு இறங்கினாலும் இரசம் அந்த இரசம் கீழுக்கு இறங்கினாலும் உள்ளிக்கு இரசம் விரிவடையும் தானே. விரிவடையக்குள்ள இவரை விரிவடை இவர் கொஞ்சம் கூட தான் விரிவடைவார். அப்படி விரிவாக செய்வார். இறங்கினத்தை விட இன்னும் கொஞ்சம் கூட செய்வார். மேலுக்கு வர தான் பார்ப்பார். அப்படி ஏறக்குள்ள இந்த உயரம் செய்யும் கொஞ்சம் கூட தான் செய்யும் வரும். இதுக்கு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த வெப்பமானி இருக்கலவ வெப்பமானி இப்போ வெப்பமானியோட உழைப்பு தானே அந்த வெப்பமானி இருக்கும். இது வந்துட்டு மைத்துறை குழாயா இருக்கும். இவளுக்கு ஒரு கும்பல் ஒன்று இருக்கும். சரியா, சொல்ற கண்ணாடி இரச வெப்பமானின்னு சொன்னா இந்த கும்பலுக்குள்ள வந்து என்ன இருக்கும்டா இரசம் இருக்கும். வெப்பமானியோட தனி ஒரு பாடம் இருக்கு. நான் கடைசியா படிப்பேன்
இப்போதைக்கு சும்மா ஒரு கன்செப்டுக்கான சும்மா கதைக்கு மேல் அதிகமா ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க ஒரு மாதிரி அரட்ட தேவையில்லை போட்டு இந்த கேள்விக்கு விடைக்கு போய்க்கலாம் சும்மா எந்த உடனே வீரம் கொஞ்சம் கூட இருக்கிறதுக்கான கொஞ்சம் மேல் அதிகமாக காய்க்கணும் என்ன நடக்குமெண்டா இப்போ இதை சம்பந்திட்டு இப்போ நாம சுற்றாடல் வெப்பநிலை ஒரு 30 வாசி வெப்பம் 30 வாசி என்றால் இந்த வெப்பமானி எவ்வளவு வாசிப்போம் 30 வாசிப்பை காட்டும் இப்போ நீங்க என்ன செய்யணும்னா இப்படுத்த ஒரு நீர் தொட்டி நிறைய தொட்டின்னு இருப்பேன் இந்த 70 வாசிப்பை காட்டுன்னு இருப்பேன் இப்போ நீங்கள் அதை 70 வாசிட்டா உங்களுக்கு தெரியா வாழை கொண்டு என்ன செய்வது மேலே கொண்டு வெப்பில்லை வச்சோன்னு என்ன செய்யும் விரசம் அப்படியே மேலே ஏறி கொண்டு 70 வாசிங்கரா வரும் அப்போ வாசிப்பு என்ன செய்யும் 70 வாசி எடுப்பேன் தானே அது என்ன நடக்குதுன்னு சொன்னா இப்போதைக்கு சிம்பிள் அஞ்சல் சொல்லுங்க முதல் இந்த கண்ணாடி கிளாஸ் இருக்கிற மைத்துளைக்குள்ள இதெல்லாம் கண்ணாடி உழுகியது இரசம் திரவம் வெளியிக்கிறது திண்மம் அப்போ வெப்பப்படுத்தக்குள்ள வெப்பநிலை உயர்ச்சி வரக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா ரெண்டு விரிவடையும் முதல் கண்ணாடி குமிழ் விரிவடைஞ்ச இரசம் என்ன செய்யும் சொன்னா அவ்வளவு இரசமும் கீழுக்கு இறங்கி வந்து இவ்வளத்தை வந்து கிடக்கும் சரியா ஆனா உங்களுக்கு இப்படி நடக்க இல்லை இரசம் மேலுக்கு வரைக்கும் வர மாதிரி வெப்பமானிக்குள்ள என்ன நடக்கும்டா இவ்வளவு விரிவடைஞ்சாலும் திண்மம் விரிவடைஞ்சதை விட திரவம் இன்னும் கொஞ்சம் கூட விரிவடையும் அப்படின்னா இவ்வளவு விரிவடைஞ்ச இடத்தை நிரப்பி இன்னும் மேலாதிகமாக விரிவடையும் இல்லை செவன் செய்யும் மேலுக்கு ஏறி கொண்டு வந்திருக்கான் பார்க்க அதால இந்த கண்ணாடி கொண்டு செவன் செய்யுது மேலுக்குள்ள வர பார்க்கு சிம்பிளானே ஆரம்பிச்சுக்காங்க அது வெப்பமானி என்ற பாடத்துக்குள்ள படிக்க கூட விளங்கும் இது பிறகு நாங்க திரவங்களை விரிவு படிக்க கூட இதுல என்ன செய்வோம் இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம் விளங்கு இன்னும் திரவங்களை விரிவு போகலையே அதால அதுக்குள்ள இன்னும் கதைக்கிறேன் சும்மா அதை விட உயரம் கொஞ்சம் கூடவா காட்டிக்கேன் அதுதானே இவ்வளவு கதைக்கேன் சரியா அப்படி இருந்துச்சுன்னா பொதுவா திரவங்களை விட திண்மம் என்ன செய்யும் கூடவா திண்மங்களை விட திரவம் என்ன செய்யும் கொஞ்சம் கூட விரிவன் செய்யும் இப்படி வெப்பமானி என்ற பாடமே இருக்கு விளங்குது அதுக்குள்ள பார்ப்பேன் தெரிவிக்கனால வீண்டு இப்படியா கேட்பறாரு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த திரவம் இருக்கல அந்த திரவத்திற்கு சரி வி சமின் வி நோட் 1 + யாமாட்டிடான வாய்ப்பாடை போட போறோம் யாருக்கு திரவத்தின் ஆரம்பக்கான அவ்வளவு வி நோட் இறுதிக்கான அவ்வளவு வி அனுச்சுன்னா அந்த விக்கு இப்படி சமன்பாடு எழுதலாமல் எழுதலாம் யாருக்கு திரவத்தின் இறுதிக்கான அளவுக்கு என்ன கொண்டு போய் போடலாம்டா ஏஹெச்சை கொண்டு எழுதலாம் திரவத்தின் இறுதிக்கான அளவு A × H விக்கு போயிடலாம் வி நோட் ஆரம்பக்கான அளவுக்கு பதிலாக கொண்டு போய் போடலாம்டா A நோட் H நோட்டை கொண்டு எழுதலாம் அங்க 1 + கேமாண்டா திரவத்தினுடைய கனவளவு விரிவு குணகம் அது கேமாண்டு வந்துருக்கு அப்போ கேமா கொண்டு போய் போடுவேன் வெப்பநிலை வச்சு டீட்டா கொண்டு போய் போடுவேன் ஏக்கு பதிலா A நோட் 1 + 2 ஆல்பா டீட்டா கொண்டு போய் போடலாம் தானே அப்போ A நோட் 1 + 2 ஆல்பா டீட்டா சமன் இன்டு அங்கே H ஒன்று கிடக்கு அங்கே A நோட் H நோட் 1 + கேமா டீட்டான்னு வரும் இன்னைக்கு A நோட்டுக்கும் அந்த A நோட்டை வெட்டினா இதுல இருந்து இந்த H எவ்வளவு மாற்றம் செஞ்சுன்னா H நோட் 1 + கேமா டீட்டா ஓவர் 1 + 2 ஆல்பா டீட்டா 1 + 2 ஆல்பா டீட்டான்னு வந்துருக்கு அந்த இறுதி வேற வச்சு தானே கட்டியிருந்தா உங்களுக்கு தேர்ட் ஆன்சர் வந்துருக்கு சரி 21க்கு வாங்க 21 அப்படியே வச்சுட்டு 21 பாருங்க அடிக்க மாட்டேன் நீங்க பார்க்கலாம் கொஞ்சம் 21வது கேள்வி நான் இதுக்குள்ள எழுதுறேன் கொஞ்சம் பாருங்களா ஒன்றும் செய்யணும் எழுத பாடி போட்டு பார்க்கணும் சரி 21வது கேள்வியில இப்படி ஒரு மைத்துளை குழாய் வந்து இப்படி வைക്കാം சரியா இந்த மைத்துளை குழாய்க்குள்ள இரசம் என்ன செய்தாமன்னு சொன்னா இப்படி இதுல வந்துக்கிட்டு ஒரு எல் நோட் உயரத்துக்கு என்ன செய்யலாம் எல் நோட் நீளத்துக்கு வந்துக்கிட்டு இரசம் என்ன செய்யலாம் இப்படி இருக்காம் இரசம் வந்துக்கிட்டு இப்படித்தானே வளைஞ்சு கொண்டிருக்கும் அது வந்துக்கிட்டு அந்த மேற்பரப்பு விசைகள் காரணமா அப்படி வார ஒரு விளைவுதான் அதில் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் என்ற பாடத்துல அது என்ன விடம் வந்து பாடுபடும் சரியா இப்போதைக்கு அதை விடுங்க அந்த வடிவத்தை பார்த்து இப்போதை பார்க்கணும் இப்படிக்க போகுது சரியா இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா இப்போவும் இதனுடைய வெப்பநிலை டீட்டா பாகசிக்கு உயர்த்தினா அந்த வெப்பநிலை டீட்டா பாகசியால உயர்த்தினலாம் வந்து சொன்னா இதனுடைய இறுதி நீளம் எல் இறுதி நீளம் வச்சு எடுத்தேன் அது மாதிரி இந்த ஆரம்ப நீளம் எல் நோட்டுண்டா இறுதி நீளம் எல் 2 இடத்துல அது என்னவாயிருக்கும் அந்த கேள்வி இதுக்கு என்ன செய்யுங்கண்ணா நீங்க நினைக்கலவா இதே படத்தை இந்த குழாயை விடுங்க இந்த குழாயை படத்தை இல்லைன்னு மாதிரி யோசிச்சு போட்டு இதை குறுக்குவட்டு பறவை மாத்துங்க குறுக்குவட்டு இங்க குறுக்குவட்டு பறவை நான் வந்துடுறேன் சரியா இப்படிக்க போகுது இது கிடையாது தானே இருக்கு அப்படியே இது நிலைக்குதா மாத்தி பார்த்துலான்னு சொன்னா இதே மாதிரி ஒரு படம் பாருங்க உங்களுக்கு
இதே மாதிரி ஒரு படம் வரும். வந்தா இங்க ஆரம்புள்ள மெச் நோட், இங்க இறுதியுள்ள மெச் அந்த மாதிரி இதை நிமித்தி பார்த்துருந்தா இந்த உயரத்துல மட்டும் இந்த ஆரம்பம் உள்ள எல் நோட் மட்டும் இவ்வளவு வந்து போகுது. இப்படி நிமித்தி போட்டு பாருங்களேன். நிமித்தி போட்டு பார்த்துலன்னு சொன்னா இதே கேள்வி அது என்னண்டா இங்க எச் நோட் பாரு அங்க எல் நோட் அப்ப இதே மாதிரி செஞ்சு கொண்டு வந்துருந்துச்சுன்னா இறுதி நிலத்தை நான் எல்ன்னு எடுத்தேன்னு அந்த எல் எப்படி வரும்னா எச் நோட்டுக்கு பதிலா எல் நோட்டுன்னு வந்திருக்கேன். இந்த விட ஆன்சர்ல எல் நோட்டுன்னு மட்டுமே செஞ்சிருக்கேன், மாறி இருக்கேன். நான் இதை நிமித்தி போட்டு பார்த்தேன். இறுதி நிலம் விரிவடைஞ்சு கொண்டு வரக்குள்ள அது இப்படியே விரிவடைஞ்சு நீங்க வந்து இந்த நிலத்தை எல்ன்னு எடுத்தேன்னு ரெண்டையும் கிருக்கி போட்டு பார்த்துருந்தா இவர் எல் நோட்டா இருப்பார், இந்த நிலம் எல்ன்னு வந்துருக்கு. அப்படியே வந்தா ஒரு எல் நோட்டு மட்டும் மாறிருக்கு. எந்த விதமான பிரச்சனையும் வந்திருக்காது. இதுக்கு ஃபிஃப்த் ஆன்சர் வந்திருக்கு 21. இந்த கேள்வி இதே கேள்வியை தான் கிடையாது தூக்கி போட்டு கட்டிக்க அடுத்த வருஷம். சரியா? அதை நோட் பண்ணி எடுத்துட்டே இருந்துச்சுன்னா 9வது கேள்விக்கு வாங்க. 9 செய்யலானே, இந்த 9வது கேள்விக்கு வாங்க. அடிக்கங்க. கேள்வி அங்க வேற வடிவமா காட்டிக்கு. சரி, நான் வேற மாதிரி இருக்கிறேன். உண்மை எப்படி இருந்துச்சுன்னா இப்படி 3 ஊர்ல இருக்கு விளங்குது. இப்படி ஒரு உள்ள இல்லைக்கு அதுக்குள்ள இன்னும் ஒரு ஊர்ல கொண்டு பொறுத்து வச்சிருக்கு. அதுக்குள்ள இன்னும் ஒரு ஊர்ல இருந்துச்சு இப்படி பொறுத்து அந்த படம் அப்படிதான் போகுது விளங்குது. இத கிட்டத்தட்ட அந்த மாக்கற மூடி மாதிரி ஒண்டிக்க போகுது. அதுக்குள்ள இன்னும் ஒரு செட்டப் கொண்டு பொறுத்து வச்சிருக்காங்க. அது சரி சாமனா 2ஆ வெட்டி போட்டு இங்க இருந்து பார்த்தா வழங்குற வியூவில் அவங்களுக்கு கேள்வி போட்டி. சரி, அது எப்படி வெட்டி போட்டு பார்க்கணும் வியூவில். சரியா? நான் அதை அப்படி கீறாம சும்மா எனக்கு லேசிக்காம நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இப்படி ஒரு வடிவமா கீறேன்னு பாருங்க. ஏண்டவர் எப்படி கீறேன்னு சொன்னா நெருக்க அது இருக்க மாதிரியே கொஞ்சம் கீறுன்னு ஏன்றது வந்துக்கிட்டு பிடிக்க போகுது. அப்படி படம் கீறல விளங்குற அது கொஞ்சம் பொழைக்குது. நான் சிம்பிளா கீறுறேன். நான் சிம்பிளா ஒரு வடிவத்தை கீறுவேன் பாருங்க. தான் வந்துக்கிட்டு ஏ என்றவரை இருக்கார். சரியா? பி என்றவர் எப்படிக்கானது அதோட கொஞ்சம் பெருசா இருக்கார். பி என்றது அதோட இப்படி மாதிரி இருக்குது. பி என்ற வடிவம் பிடிக்க போகுது. ஏ என்ற வடிவம் அதுக்குள்ள இப்படி இருப்பார். இப்படித்தான் இருக்கு அந்த படம். சி என்றது வந்துக்கிட்டு இப்படி ஏ இப்படித்தான் அது இருக்கு. இந்த பார்க்க ஒரு அளவா இப்படி இருக்கு வச்சுங்க. கிட்டத்தட்ட ஒன்னோட ஒன்று இப்படி மட்டும் பொருந்திருக்கு. சரி, உதாரணத்துக்கு இந்த மார்க்கர் தான் ஏ என்றால் கொஞ்சம் பெருசாகி போகுது. இதை கொண்டு பொருத்தி வச்சுக்கான். சரியா? இப்படி பொறுத்த கூட என்ன செய்யலாம் சொன்னா சரியா மட்டும் பொருந்தின மாதிரி இருக்கு. சரியா? என்னடா கொஞ்சம் பிரிஞ்சாவது கீழே விழுந்துருவார், மேலேக்கு விரிவடைஞ்ச இருவார், அப்படி காட்டுறது தெரியும். அதாவது என்னன்னு சொன்னா கொஞ்சம் பாருங்க. அதாவது பிக்குள்ளேயே கொண்டு பொருத்தி வச்சு இவ்வளவு அப்படி பொறுத்தவரை சரியா மட்டும் இருக்கு. மட்டுமான மீனிங் சொன்னா இவர் ஏ என்றவர் இங்கே தானே ஏ என்றவர் கொஞ்சம் விரிவடை வராம இருவர். சரி, அப்படி ஒரு ஆட்டம் நினைக்க. அதே மாதிரி பி என்றவர் கொஞ்சம் விரிவடைஞ்சு செஞ்சிடும், கீழே அப்படி காண்டு விழுந்துடும். அந்த கட்டத்துல பொருத்தப்பட்டிருக்கு. சரியா? சரி, இப்ப அங்க தந்த தரவுகளை வச்சு கொண்டு வரும். ஏபிசி இருக்கு. முதலாம் வசனம் செல்லப்படுது. அரை வெப்பம் ஒன்று ஒன்று மற்றும் மட்டாப்படுது. உருளைகள் வெப்பமாக்கப்படும் போது சி விழுகின்ற அதே வேளை ஏ பிக்குள்ள நல்லா பொருந்துகின்ற மாதிரி செல்லப்பட்டி. பாருங்க, எல்லாத்தையும் வெப்பநிலையும் வெட்டுறாங்க. உயர்த்தக்குள்ள எல்லாமே என்ன செய்யும்? விரிவடை. வெப்பநிலை வெட்டினா இதுவும் விரிவடையும், அதுவும் விரிவடையும், அதுவும் விரிவடையும். என்ன நடக்கும்னு சொன்னா பிஏயும் சிஐயும் ஒப்பிடக்குள்ள என்ன நடக்க போச்சுன்னா
அங்குகள் சி விரிவடைகிறதை விட உள்ளே பி விரிவடையும் சொன்னா பி உள்ளுக்கு இருக்கும். யோசிச்சு கற்பனை யோசிச்சு பாருங்க. இப்ப நினைக்கிறானு சி கொஞ்சமா விரிவடை பி நல்லா விரிவடைறாமன்னு சொன்னா வேற விரிவு பீண்ட விரிவு கூட உள்ள ஏன் செய்யும் இருக்க பார்க்கும் மாறி பீண்ட விரிவை விட சி விரிவடையும் இவர் ஒரு கொஞ்சம் விரிவடையக்கூட இவர் கூட விரிவடைன்னு செய்வார். கலந்து கொண்டு செய்யும் கீழே விழும். இது என்ன நிபந்தனை என்ன? வெப்பப்படுத்தக்குள்ள சி கலண்டு கீழே விழுதாம சொன்னா பி விரிவடைஞ்சதை விட சீன விரிவன் செய்ய போகுது கூடவா நீய போகுது. அப்ப பீண்ட விரிவை விட சீன விரிவன் செய்ய போகுது கூடவா நீய போகுது. திரும்ப ஏக்கும் பிக்கும் மாறணும். பிஏயும் ஏஐயும் போடுவேன். இப்போ பிஎம்ஏயும் போடக்குள்ள பிஎம்ஏயும் பார்க்கக்குள்ள ஏண்ட விரிவை விட பீண்ட விரிவு கூட வைக்குண்டா இவர் விரிவடைஞ்சதை விட இவர் கூட விரிவடைவர் என்ன நடக்கும் கலண்டு கீழே விழும் மாறும். இவர விரிவை விட பீண்ட விரிவை விட ஏண்ட விரிவு கூட நம்மளுக்கு என்ன செய்யும் இறுகும் நல்லா இறுகும். என்ன சொல்லப்படுது வெப்பப்படுத்தக்குள்ள ஏ பிக்குள்ள நல்லா இறுகுதுன்னு சொல்லப்படுது. அப்படி என்ற மீனிங் என்னன்னு சொன்னா பி விரிவடைஞ்சதை விட ஏன் செய்ய போகுது கூட விரிவடைஞ்சிக்க போறாரு. அப்ப இங்கேயும் பீண்ட விரிவை விட ஏண்ட விரிவன் செய்ய போகுது கூட வைக்க போகுது. எனக்கு என்ன சொல்லியிருந்தேன் அல்பா கூட கூட என்ன செய்யணும் அப்படின்னா விரிவும் என்ன செய்ய மாட்டா கூட்டிக்கொண்டு போகும். மீன் டெல்டா பீசாமின் வீணோட் கேமா எல்லாம் கொண்டு போய் போட்டு பாருங்க. அதில் வீணோடு போயிடலாம் 3 அல்பா அப்படி ஏதோ ஒன்று கொண்டு போய் போட்டு பாருங்க. அல்பாவா அடிக்கலாம் சிம்பிளா அல்பாவோ பீட்டாவோ கேமாவோ எதுவா இருந்தாலும் இந்த விரிவு குணங்கள் கூட கூட அந்த விரிவு என்ன செய்ய மாட்டா கூட்டிக்கொண்டு வரும். விரிவு குணங்கள் கூட கூட விரிவும் கூடும். விரிவு குணங்கள் குறைய குறைய விரிவு என்ன செய்ய மாட்டா குறையும். நாக பேசிக்கலி சொல்லியிருந்தேன் வெப்பநிலையே கூட்ட கூட விரிவு கூடுக மாதிரி கனவளவோ ஏதோ ஒன்று கூடுக மாதிரி வெப்பநிலை குறைஞ்சா விரிவு என்ன செய்யும் குறைஞ்சு கொண்டு வரும். திரும்ப இன்னும் ஒன்று சொல்லணும் மேல் அதிகமா இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு அல்பா கூட வரிக்காரோ அவருக்கு விரிவு வந்துட்டு கூட வரைக்கும். அதே மாதிரி அல்பா கூட வரைக்கவருக்கு அந்த நெருக்கல் அதாவது சுருங்குற வீதம் இருக்கிறவ சுருக்கிற இடத்துல அதுவும் வந்துட்டு பிடிக்கும்டா நல்லா சுருங்கும். அதாவது அல்பா கூடினவர் விரிகிறான்னு சொன்னாலும் நல்லா விரிவடைவர். அதே மாதிரி அல்பா கூட இருக்கவர் சுருங்குற இருந்தாலும் நல்லா என்ன செய்யணும்னா சுருக்கல் வரும். என்னன்னு சொன்னா டெல்டா வி சமன் எல் நோட் அல்பா டெல்டா எல் சமன் எல் நோட் அல்பா டீட்டா தானே. இதில் வந்துக்கிட்டு இப்போ டெல்டா எல்ன்றது வந்துக்கிட்டு நீட்சிக்கும் பயன்படுத்தலாம் சுருக்கலுக்கும் பயன்படுத்தலாம். அப்போ அல்பா கூட வருந்தா நீட்சியும் கூட தான் இருக்கும் சுருக்கலும் என்ன செய்ய போகுது கூட தான் என்ன செய்யும் இருக்கும். இதே என்ன செய்யுங்க ஞாபகம் வச்சுக்காங்க. சரி நான் இந்த கன்செப்டுக்கு வரேன். ஏயை விட பிக்கு இந்த விரிவை பார்த்துருந்துச்சுன்னா ஏயை விடவும் பிக்கு விரிவு குறைய சியை விடவும் பிக்கு குறையுச்சுன்னா எல்லாத்தையும் விடவும் பிக்கு தானே பிடிக்க முடியும்னா விரிவை பிடிக்க போகுது ஆக குறைய கேட்பற. பிக்கு தான் ஆக குறைய விரிவடைஞ்சிக்காமச்சுன்னா பீனுடைய அல்பா தானே பிடிக்கணும் ஆக குறைய இருக்கும். மீன் அல்பா கூட விரிவடைவர் அல்பா குறைஞ்சதானே குறைய விரிவடைவர் அப்படின்னு சொன்னா பிக்கு தான் ஆக ரெண்டையும் கூட பிக்கு தான் ஆக குறைய விரிவிரிக்கத்தால அல்பாவும் ஆக 6 குறைய இருக்கணும்டா பிக்கு தான் நிற்கும். அங்க ஓர்டர் ஒன்று படுத்திக்காம பாருங்க. அல்பா ஈயை விட அல்பா பித்தளைக்கு சினையும் அதை விட அல்பா உருக்குக்கு இன்னும் குறைய போகுது. அப்போ பிக்குத்தான் ஆக குறைய விரிவண்டா பிக்குத்தான் ஆக குறைய அல்பா வைக்கணும். அப்போ பி என்றவர் ஆறு அடிக்கணும்டா உருக்கு அருந்திக்கணும். பி என்றவர் ஆறு அடிக்கணும்டா அதான் அல்பா ஆக குறைய உருக்கு தான் இருக்கும். பி என்றவர் ஆறு அருந்திக்கணும்டா உருக்கு அருந்திக்கும். ரெண்டு பேரும் என்ன தெரியா இப்போ கேள்வி கேட்டீங்க ஏ பி சி இந்த ஓர்டர் இருக்கு. ஏ என்ற என்ன பி என்ற என்ன சி என்ற என்ன ஓர்டர் கட்டி அதாவது இஎம் பித்தளைய உருக்குன்னு கட்டிக்க. ஆனா அவங்களுக்கு பி உருக்கண்டு சூறா தேர்ந்தேன் அப்படின்டா இந்த ஓர்டரை கட்டிக்குதால் நடுவுல வாரவர் உருக்கு அருந்திக்கணும். அங்கால எம்ஜிலும் இன்னும் வந்திருக்கலாம். ஆன்சர்ல பாருங்க நடுவுல எதுக்கு உருக்கு இருக்குன்னு பாருங்க. அப்படி பார்த்துருந்தா தேர்ட் ஆன்சர் வரும். நடுவுல உருக்கு இருக்க ஒரே ஒரு விட தேர்ட் ஆன்சர். இதுக்கு இப்படிதான் ஆன்சர் போறோம். ஒவ்வொரு ஆன்சர் இல்லை கண்டு கொண்டு போற இல்லை. இதுக்கு இந்த முறையில் ஆன்சர் செய்யலாம் ஆன்சரு போகலாம். இது வந்து விட வந்துக்கிட்டு தேர்ட் ஆன்சர் வந்திருக்கும்.